ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பிரச்சனையை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிட் நைட் பிரியாணி கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் இருக்குது. நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே உத்தமங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. அந்த நேரம் திருடி திங்கிற கும்பல் எழுந்து நிக்குது. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யா, தர்ஷிகா, ரயான், சாச்சனா, அன்ஷிதா, விஷால், அருண், ஆனந்தி இந்த 8 பேருமே எழுந்து நிக்கிறாங்க. என்னப்பா பிரியாணி கேங்னா 5 பேர் தானே, இது என்ன 8 பேர் எழுந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி திருடி திங்கிறதுனா கண்டிப்பா ஜாக்லினும் இருக்கிறாங்க. ஆமாங்க, இந்த வாரம் பால் தயிர் எல்லாம் அருண்கிட்ட கேட்டு நிறையவே திருடி தின்றுருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த 8 பேர்கிட்ட தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு. அதாவது இப்படி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம திருடி தின்னு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க கேட்கறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட கேட்கிறாரு. முதல்ல தீபக் எழுந்து பேசுறாரு. அவரை பொறுத்தளவுல அரிசி காணோம் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன் சார். இவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அருண் நேர்மை நாணயம் அப்படிங்கிற மாதிரி வாய் கிளிய பேசுவியே, நீயே திருடி தின்னிருக்கியப்பா, இப்போ மூஞ்சி எங்க கொண்டு வைக்க போற அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா அருணுக்கு தரமான செருப்படியை கொடுக்கிறாரு. அவனை பொறுத்தளவுல வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லாம சிரிச்சிட்டு நிக்கிறான். அந்த இடத்துல சௌந்தர்யா சார் எங்களுக்கெல்லாம் தெரியாது சார், இப்படி நைட்டோட நைட்டா திருடி தின்னுகிட்டா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசுறாங்க. அடுத்ததா இந்த தர்ஷிகா பேசுறாங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல சார் நாங்க நிறைய எல்லாம் சாப்பிடல சார், எங்களுக்கே 2 வாய் இருக்கிற மாதிரி தான் திருடி தின்னோம் அப்படிமே சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி சின்னதா திருடுனா என்ன, பெருசா திருடுனா என்ன, திருட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல திருடி தின்ன கும்பலை பொறுத்தளவுல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பண்ணுனது எச்ச வேலை. கேள்வி கேட்கும் போதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம காண்டாச்சு. அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல பெருசா சீரியஸா எல்லாம் விஜய் சேதுபதி பேசியிருக்க வாய்ப்பே இல்ல. நார்மலா தான் பேசி கடந்து போயிருப்பாரு. ஆனா நம்மளை பொறுத்தளவுல இந்த பிரச்சனைய பெருசா பேசணும், எதுக்குடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கண்டிக்கணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் என்னைக்காவது அட்ரஸ் பண்றாங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க. ஆமாங்க, இந்த திருட்ட பொறுத்தவரை போன வாரமே கேட்க வேண்டிய இஷ்யூ, அதை இந்த வாரம் தான் அட்ரஸ் பண்றாரு விஜய் சேதுபதி. உண்மைகள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இந்த டப்பா அருண்லாம் மூஞ்சி எங்க கொண்டு வைப்பான், நான் மத்தவங்களுக்காக உழைக்கிறேன், நான் மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறக்க நான் சாப்பிடாம இருந்தேன், நான் உத்தமே அப்படிங்கிற மாதிரி வீரவசன்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இவன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வைக்க போறான் அப்படிங்கறது தெரியல. அதே மாதிரி தான் தர்ஷிகா, நாங்களே சாப்பிடாம உங்களுக்கு சாப்பாடு பண்ணி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ மாட்டிக்கிட்ட இந்த திருடர்களை பொறுத்தளவுல இதை எப்படி கடந்து போக போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல எல்லாருக்கான உணவை இப்படி திருடி தின்னவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுலயும் உத்தமன் மாதிரி வேஷம் போட்ட இந்த டப்பா அருணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.